தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு வடிவம் அம்மா வந்தனம், அம்மா வந்தனம். தங்களுடைய ஆடியோவையும் அடியேன் கேட்டேன். அதற்கு முன்பாக தாங்கள் ஒரு வீடியோவையும் அனுப்பியிருந்தீர்கள். அதில் அக அனுபவ நிலைகளை பற்றி ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி போயிருந்தது. அதில் முடிவாக வள்ளல் பெருமான் சொல்கிற சுத்த சிவ சாக்கிராதீத நிலை இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஐயா மாற்றி மாற்றி சந்தேகத்தை கேட்டிருந்தாரு. அதுக்கு இன்னொரு ஐயா ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது முடிவாக வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்கில் சொல்கிற ஒரு நிலை சுத்த சிவ சாக்கிராதீத நிலை அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, இக்கரை கடந்திடில் அக்கறையே இருப்பது சிதம்பர சர்க்கரையே. இது நம்ம எல்லோரும் கேட்டிருக்கோம். நம்ம இந்த கரையில் இருந்து கொண்டு அந்த கரையில் என்ன நடக்குதுன்னு நம்ம யூகித்து கூட பார்க்க முடியாது. மற்ற உலகியல்ல வேணால் அதை யூகித்து பார்க்கலாமே ஒழிய, இது அருளியல்ல நம்ம அதை பற்றி யூகித்து கூட கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இப்போ வள்ளல் பெருமான் இந்த அனுபவ நிலைகள், அதாவது ஒரு ஜீவனுடைய அனுபவ நிலைகள், அப்புறம் அது பரநிலைக்கு தன்னை ஆன்ம நிலை உணர்ந்த போது ஏற்படுகின்ற அனுபவ நிலைகள், அதற்கு மேல் அருள் நிலையில் ஏற்படுகின்ற அனுபவ நிலைகள். அந்த அருள் என்பது என்னன்னு பார்த்தோம்னா கடவுளுடைய மெய்யுணர்வு, கடவுளுடைய அறிவு தான் அருள்னு சொல்கிறது, அவருடைய தன்மை. அப்போ கடவுளுடைய தன்மையாகிய அந்த உணர்வுக்கு அதீதத்தில் ஒன்று இருக்குன்னா அதுதான் வள்ளல் பெருமான் சுத்த சிவம் அப்படின்றார். இயற்கை உண்மை தனித்தலைமை பெரும்பதி என்றார். ஆக அதுதான் இயற்கை உண்மையாகிய சத்துப்பொருள். அப்போ அதனுடைய நிலையில் அது எப்படி இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறது சுத்த சிவ சாக்கிர. அதுக்கு மேலே அதீத நிலை சுத்த சிவ சாக்கிரம். அதுக்கு மேலே இருக்கிற முடிவானது சுத்த சிவ சாக்கிராதீத நிலை, அதுக்கும் அதீதத்தில் இருக்கிற ஒரு நிலை. இப்போது நம்ம விவாதம் பண்ணலாம், ஒரு நாள் முழுக்க கூட அது விவாதம் பண்ணலாம். ஆனால் நமக்கு அந்த 5 பைசாவுக்கும் பிரயோஜனம் இருக்காது. வள்ளல் பெருமான் தேக உணர்வு கடந்தால் தான் அதை பற்றி பேச முடியும். அதை இக்கரைன்னும் போது இது நம்ம தேகமே நானுன்ற உணர்வில் இருந்துக்கிட்டு இருக்கோம், இதில் சிக்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஜெயிலில் போட்டு பாரு, இந்த உடம்பு தான் நானுன்றோம். அதுக்கு இந்த உடம்பு நிலையில் இருக்கும்பொழுது, நம்ம விழிப்பு நிலையில் இருக்கும்போதெல்லாம் ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான எண்ண அலைகள், அதை தடுத்து நிறுத்த முடியுதா? இந்த எண்ண அலைகளை கொண்டு இறைவனை பற்றி, இறைவன் இருக்கின்ற நிலையை பற்றி நம்ம பேசலாம், மணிக்கணக்கில் பேசலாம். அப்படி பேசும்போது பேசக்கூடாது. அப்படி பேசினா சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசி விட்டுடணும். ஏன்னா அந்த டாப்பிக்கில் பேசும்போது இது ஒரு வள்ளல் பெருமான் ஒரு இன்ஃபர்மேஷனாக சும்மா தெரிஞ்சு வச்சிங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. தொழில நாம் டாபிக் போட்டு இதை பற்றி பேச மாட்டோம். நம்ம செய்ய வேண்டிய சாதனம் தான் தடைபடும். வள்ளல் பெருமான் எக்காலத்தும் நமது மனதை புருவ மத்தியின் கண்ணே செலுத்த வேண்டும். சிற்றவை மனதை சிற்றவை அறிவாக்குறுதி செய்ய வேண்டும். நம்ம செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு அவருக்கு வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்காரு, என்ன ஆணை செய்யிருக்காரு, முதல்ல அதை விட்டுட்டு நம்ம தீர்க்கமாக உக்காந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்முடைய காலம்தான் வேஸ்ட் ஆகிடும். ஆக இக்கரை கடந்திடில் அக்கறையே, இது கடந்து போனோம் இல்லையா, தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியுவோர் அனுபவமாகி ஏற்பது. அது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சுய அனுபவத்தில் தான் உணர முடியுமே ஒழிய இன்னொருத்தர் சொல்லி அது வராது. வள்ளல் பெருமான் கூட நமக்கு புறநிலையிலிருந்து உதவி செய்ய மாட்டார். இந்த மாதிரி அனுபவத்துக்கெல்லாம் புறநிலையிலிருந்து உதவி செய்ய மாட்டார். ஏன்னா
வள்ளல் பெருமான்றது அற்பெருஞ்சோதி ஆண்டவரே தான் வள்ளலாராக வந்தாருன்னா சரவண சாமி சொல்றாரு. நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து அந்த அற்பெரும் ஜோதி உண்மையிலிருந்து தான் உடல் உயிர் மனம்லாம் தாங்கி கொண்டு இருக்கிறோம். அதனால ஒரு சிற்றெரும்பு கூட அது உண்மையில பார்த்தா அது அற்பெருஞ்சோதி ஆண்டவரின் அணகநிலை. அந்த நிலையில அது ஆண்டவர் வந்து அந்த தன்னையே மறைச்சுக்கிட்டு எறும்பு என்கின்ற உருவு கொண்டு ஜீவ உணர்வுல என்னென்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுட்டு இருக்கார், தனியாக இருக்கிறார். ஆக ஒரு எறும்பு எடுத்துக்கிட்டோம்னா அது அற்பெருஞ்சோதி எறும்பு தான். ஆனால் அது இப்போதைக்கு அந்த உயிர் உணர்வில் அந்த பக்குவம் வந்த பிறகுதான் தன்னுடைய மூலநிலையை உணர முடியும். அப்படிதான் ஒரு இயற்கையில் ஒரு அமைப்பு இருக்குது. இதுதான் வாழ்க்கைன்றது. இதுதான் அந்த வாழ்க்கைன்றதே இறைவனே இப்படி தான் ஒரு தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் ஒரு முயற்சி அப்படின்ற ஒன்றுலேயே இருக்கார் இறைவனே. இங்கே இறைவனுக்கு அந்நியமானது எதுவுமே இல்லை. இதுதான் நம்ம சுவாமி சரவணன் அவர்கள் சொல்கிறார். பிரபஞ்சம் ஏன் படைக்கப்பட்டது, இந்த உயிர்கள்லாம் ஏன் இவ்வளோ துன்பத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, முக்தி அடைவதற்கு முன்பு ஏன் எத்தனை கோடி கோடி பிறவிகள், எவ்வளவு கோடி கோடி காலம் கடந்திருக்கோம், இதுக்கு இவ்வளோ நீண்ட ப்ராசஸ் தேவைப்படுதா அப்படிலாம் நம்ம கேட்குறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னன்னா எல்லாமே நிகழ்காலத்தில் தான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் ஒரு வாழ்க்கை, இயற்கையினுடைய வாழ்க்கை. அது ஒரு உணர்வு புள்ளியிலிருந்து தொடர்ந்து நித்திய நிகழ்காலத்தில் சிறிது சிறிதாக பக்குவப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் எத்தனை கோடி பிறவிகள், எத்தனை கோடி காலங்கள் இருந்தாலும் அனைத்துமே நித்திய நிகழ்காலத்தில் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றாரு சுவாமி சரவணானந்தா. அந்த நிலையில இறந்த காலமோ நிகழ்காலமோ எதிர்காலமோ எந்த காலமே இல்லாத ஒரு நிலை தான் அங்கே அகநிலையில் இருக்குது. அதை பற்றி நாம் வந்து காலத்துக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு இருக்கிற நாம் அதை பற்றி நம்ம எப்படி பேச முடியாது. அதனால் முதல்ல இக்கரை கடக்கணும். இக்கரையில் நாம் கடக்க வேண்டிய நிலைகள் தேக உணர்வு, மன உணர்வு, இந்த நிலையை கடக்கணும். அதனால்தான் தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவமாக ஏற்படுது. அனுபவம் அது ஒவ்வொரு ஜீவனுடைய சுய அனுபவத்தில் தான் அதை தெரிந்து கொள்ள முடியும். ஆக ஒரு ஜீவன் இருக்குன்னா, ஒரு தேகம் இருக்குன்னா அது ஒரு வட்டம். அதுக்கு உள்ள போனோம்னா மனம்ன்ற ஒரு வெளி, அதுக்குள்ள போனா ஜீவன்ற வெளி. இந்த இந்த 3 வெளிகளிலும் இறைவனுடைய அணக நிலை தான். ஆனால் இந்த நிலையில தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் புறத்தில் வந்து பக்குவப்பட்டு கொண்டே வருகிறான். அந்த வெளிக்கு உள்ள போனால் நமக்கு வந்து இப்போ ஜீவன் அப்படின்னும் போது உயிர் உணர்வு, அதை ஒரு சுயம் சொல்லலாம். ஆனால் அப்படி இருந்த ஒரு சுயம்ன்றது தான் நாமன்று அறியறதுக்கே இந்த ஆறறிவு மனித தேகம் தேவைப்படுது. இதுக்கு எவ்வளவோ கோடி காலம் நம்ம கடந்து வந்திருக்கோம். ஆனால் எல்லாமே நிகழ்காலத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. இனி நடக்க போகிறதும் நிகழ்காலத்தில் இருக்கிறதா ஒரு பெரிய ஒரு நம்பவே முடியாத அன்பிலீவபிள் த சீக்ரெட் வந்து எல்லாமே நிகழ்காலத்தில் நடக்குதுன்னு இதை குறித்து விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. வெட்ட வெளியில் இந்த காலமே கிடையாதுன்னு இப்போ ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டுருக்கு. காலம் என்பது பொய்ன்ட்டு அந்த அகநிலையில் இருக்கிறதுலாம் இப்போ புறநிலையில் விஞ்ஞானிகள் வந்து தேக நிலையில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்புறம் மரணம்ன்றது அது வந்து உண்மையில் அது எப்படி அதையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை கடக்க முடியுமான்ட்டு. அதாவது ஆன்ம நிலையை தொடாமையே இந்த புறத்திலிருந்து இப்போ அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சிகளாக வந்திருக்காங்கன்னா அது இறைவனுடைய திருவருள் தான். அப்புறம் இவ்வளோ நாள் தூக்கம்ன்றது என்ன, மைண்டு ரெஸ்ட் ஆகுது, மைண்டு ரெஸ்ட் அடைஞ்சாதான் ஜீரண உருளாக வேலை செய்யும், 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு இவ்வளவு காலம் இருந்தது போய் இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ தான் ஒரு இதுக்கே வந்திருக்காங்க. தூக்கம்னா என்னன்னு சொல்லிட்டு இப்போ அது ஒரு ஆராய்ச்சி நடக்குது. ஒன்றுமே புரியலையே, தூக்கத்தில் நாம சூன்யமாக போயிடும், எங்கே போகிறோம், எப்படி மறைகிறோம், இருந்து கொண்டே இருக்கிறோம், தூக்கத்தில் நம்ம இல்லாமல் போகிறோம். இது எங்கே இல்லாமல் போகிறோம், அதையே இல்லாமல் போகிறது ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது, இல்லாத இடத்துல திடீர்னு எப்படி விழிப்பு நிலைக்கு இருக்க வர்றோம், இதை பற்றியெல்லாம் ஒரு ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்குங்க. இது வந்து யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க ஒரு சமீபமாக, ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அது குறித்து ஆய்வு செய்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்து அற்பெரும் ஜோதின்றது ஒரு அனுபவம் தான் சொல்கிறாங்க வள்ளலார்.
உங்களுடைய உங்களுடைய அக மையத்தில் இருக்கிற அது பரிபூர்ணமா ஆல்ரெடி அத்துவிதமாவே இருக்க. இதுதானே வள்ளல் பெருமான் எல்லோருக்கும் அதை வெளிப்படுத்தார். துண்ணும் அனாதியே சூழ்ந்து என்னை பிரியாது என் உறவு ஆகிய என் உயிர் உறவே. இது வள்ளலாருக்கு மட்டும் இல்லை, இது நம்ம படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த உண்மைதான். வள்ளலாருக்கு மட்டும்னா அவர் மட்டும் அதை பெற்றுக்கொண்டு அவர் போயிருக்கலாமே. இதெல்லாம் நமக்கு ஏன் பதிவு செய்திருக்கிறாருன்னா, நம்ம நாலேஜ் கொண்டு வர்றாருன்னா காரணம் நம்முடைய உண்மை வந்து இந்த முக்தின்றது ஐக்கியமாறுதுன்றதெல்லாம் வந்து பழைய இதெல்லாம் வந்து தவறான கருத்து. நம்ம இயற்கையிலே இறைவனோடு தான் இருக்கிறோம், ஆனால் இருந்து கூட அறியாது இருக்கிறது அது ஒரு திரைமறைப்பு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு ஒரு காரணம். எல்லாமே வந்து அற்புதம் ஜோதிமயம்தான். அதனால இந்த கரையிலிருந்து அந்த கரை வந்து அற்புதமான ஒரு சிதம்பர சர்க்கரை. அதை பற்றி நம்ம பேச முடியாது. அது போய் அந்த சர்க்கரை நாமே சுவைத்து பார்த்து தான் இது பண்ணோம். இதுக்கு வந்து வரலாறு கூட உதவி செய்ய மாட்டார். அது செய்யக்கூடாது. அது முறைப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட ஆன்மாவே அடிபட்டு அடிபட்டு இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கைன்ற நித்தியம், இங்கு அனுபவிக்கின்ற சுகங்கள் எல்லாம் செயற்கையானவை, மாயா சம்பந்தப்பட்டவை, உண்மை அல்ல அப்படின்னு அது சுய அனுபவத்தில் தான் நம்ம உணர வேண்டி இருக்கு. அதுக்கு தான் நம்ம இந்த உலக வாழ்க்கையில மனித பிறவியே நூற்றுக்கணக்கான மனித பிறவி எடுத்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து நம்ம ஒரு ஒரு விவாத பொருளாக ஏற்றுக்கிட்டு சுத்த சிவ சாக்கிராத நிலைன்றது நம்ம இது பண்ணி சுத்த சிவ சாக்கிராத நிலை அது இருக்கிற அந்த ஒருவர் நமக்குள்ளே தான் இருக்கார். சுத்த சிவ சாக்கிராதீத நிலையில் இருக்கிற அற்புதஞ்சோதி ஆண்டவர் அந்த மூலத்திலிருந்து நம்ம வந்துட்டு இருக்கோம். அந்த மூலத்திலிருந்து வெளியில அனகமா வரையும் போது அந்த மேற்பரப்புல தான் இந்த ஜீவன் அப்படின்ற ஒன்றா அவரே இருக்கார். அவருக்கு தன்னைக்கு தானே மறைச்சிருக்கார், தனியாகவும் இருக்காரு, அவரே ஜீவனாகவும் இருக்கார். காரணம் என்னன்னா உயிர் உணர்வுல தான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு சச்சிதானந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும்ன்றது தான் ஒரு இயற்கையா உள்ளது. உயிர் உணர்வு ஒன்று இல்லை என்றால் இந்த உலகமே தேவையில்லாமல் போயிடும். அந்த உயிர் உணர்வுல தான் அனைத்துமே அனுபவத்துக்கு வரணும். ஆக தன்னை தானே இறைவன் அனுபவிக்க வேண்டும் என்றால் அது உயிர் உணர்வு, ஜீவன் தேவைப்படுது. ஜீவன் இல்லாம சிவனுடைய இருப்பு பிரயோஜனம் இல்லாமையே போயிடும். அதனால்தான் அருணகிரிநாத பெருமாள் ஜீவன் சிவஸ்வரூபம் என தேறி, இறைவனுக்கு சொரூப நிலை எதுன்னா ஜீவனாக தான் இருக்கிறது. ஆக ஜீவன் சிவஸ்வரூபம் என தேறி அது நம்முடையதே கிடையாது. அந்த ஜீவன் உயிர் அருவுருவ உயிர் உணர்வு நிலை என்பது இறைவனுடையது. ஆனா இப்ப அந்த நான் என்ற வண்ணத்துல விளங்கறதுனால அடிச்சா நமக்கு தான் வலிக்கும். அப்படி நமக்குன்னு சொல்றதே இறைவன் தான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கார். அதுதான் வந்து அந்த தியானத்தின் மூலமாக தான் அந்த எல்லாமே இறைவன் தான், இறைவனும் அவருடைய திருவருளும் தான் அனைத்துமா இருக்கிறது. நமது உடல், நமது உயிர், நமது ஆன்மா அனைத்துமே இறைவன் தான், நாம்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. இதைத்தான் வந்து வள்ளல் பெருமான் பல இடத்துல சொல்றார். தானொரு தானாய் தானே தானாய் ஊன் உயிர் விளக்கும் ஒரு தனி பொருளே. தான் ஒரு தானாய், ரொம்ப அற்புதமான வரிகள். அவர் மட்டும்தான் இருக்கிறார். ஒன்றே சிவம் தான் என அறிகின்ற அறிவே தகும் அறிவு. அதைத்தான் தான் ஒரு தானாய் அவர் மட்டும்தான் இருக்கிறார். வேற அவருக்கு அந்நியமா அவருடைய அருள் சாம்ராஜ்யத்தில் அவருக்கு அந்நியமா இயற்கையில வேறு ஒன்று அயல் ஒன்று கிடையவே கிடையாது. அதை உணர வேண்டும் நம்ம முதல்ல. அதனால நம்மளுடைய மனதை வந்து சிற்றவையில் வைத்து அதை இது பண்ணமே ஒழிய இந்த மாதிரி விவாதத்துக்கு இறங்கிட்டா நம்ம சிற்றவையில எப்படி அந்த மனதை ஃபிக்ஸ் பண்ண முடியும்? மனதை சிற்றவை அறிவாக்குறுதி பண்ண வேண்டுன்றார். மனம் மனமாக இருக்கக்கூடாது. அங்க சிற்றவை அறிவுன்னா அதுதான் அருள் உணர்வு. அந்த அருள் உணர்வால நம்ம நிலைத்தோம்னா அதுவே உணர்ந்துக்கும். அந்த அருள் உணர்வுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கடவுளுடையது. கடவுளுடைய அறிவைத்தான் அருள் உணர்வுன்னு சொல்றோம். அப்போ கடவுளுடைய அறிவு அல்லது கடவுளுடைய அருள் உணர்வுன்றது தான் கடவுளுக்கு திருவடியாக இருக்கு. அகண்ட வெளிநிறை ஆண்டவருக்கு திருவடி, ஊன்றிய திருவடி தான் அந்த சிற்றபையாக, உள்ளொளியாக, அருள் விளக்காக, அருள் ஜோதியாக, அருள் வெளியாக, எப்படி வேணாலும் அதை வந்து
ஞானிகள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். இத்தனை வார்த்தைகளை வச்சு விளக்கம் தருகிறார்கள். ஆக இறைவனுக்கு அந்த சிற்றபை அது எல்லாம் திருவடியாக இருக்குது. ஆனால் நமக்கு அதுதான் வந்து அக உண்மை வடிவமாக்குறது என்றார். ஆண்டவருக்கு திருவடி, அதே திருவடி தான் நாம இருக்கிறோம் இங்கு. ஆக அந்த அருள் வெளியில் நமக்கு நாம அனுபவப்படும், அதே நேரத்தில் அவருக்கு அது அதுவாக அனுபவப்படும். அந்த மாதிரி ஒரு அற்புதம் வந்து அந்த அருள் வெளியில் இருக்கு. நமக்கு நாம இருக்கோம், அவர் நாம விளங்குறாரு, அவராகவும் இருக்கிறாரு. ஆக அது ஒன்றே, நமக்கும் உரிமை அவருக்கும் உரிமையாக இருக்கிறது. அதனால அது பொது அப்படின்னு நம்ம வள்ளல் பெருமாள் சொல்கிறார். பொது பொதுன்னா ரெண்டு பேருக்கு அதுதான் பொது. இதை கிராமத்துகள்லாம் பார்த்தோம்னா விவசாயத்தில் ஒரு ஊரில் வந்து 100 ஏக்கர் நிலம் இருக்குன்னா அந்த ஏரியிலேருந்து பெருங்கால் தண்ணி போகும். அது உள்ளே போயிட்டு 4-5 பிரிஞ்சு உள்ளே போயிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு பொதுவாக போகும். அந்த தண்ணின்றது இந்த பக்கமும் நிலம் இருக்கும், இந்த பக்கம் நிலம் இருக்கும், பொதுவாக போகும். அவங்கவுங்க அதை பிரிச்சுக்கணும். அது பொது, ரெண்டு பேருக்கும் பொது. இப்போ கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அடியனுக்கே தெரியும், இந்த கிணறு வெட்டுவாங்க. அப்போலாம் கிணறு எடுப்பாங்க. அப்போல்லாம் இப்போ போர்லாம் கிடையாது இல்லைங்களா. ஒவ்வொரு வீட்டுக்கும் கிணறு எடுக்கிறதுக்கு அப்போ வந்து வசதி கிடையாது. அப்போ வந்து மண்வெட்டியில் தான் தோண்டி 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 எடுப்பாங்க. இப்போ போர் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒரு 30 அடி 40 அடி இல்லை 50 அடி தோண்டினாலே தண்ணி வந்துடும். அதுக்கே காசு அவங்களுக்கு வந்து போதாது, வறுமைன்ற காலம். அதனால் 2 வீட்டார் சேர்ந்து பொதுவாக அந்த அவங்களுடைய இதுக்கு அந்த கிணத்துடைய சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா பாதி இங்கே இவங்கிட்ட இருக்கும், மேல் வீட்டில் பாதி கீழ் வீட்டில் பாதி இருக்கும். 2 பேரும் அதை எடுத்துப்பாங்க. 2 பேருக்கும் அது பொது. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஒரு பத்திரத்துல எழுதாமல் அது மனதிலே வச்சுக்கிறது. 2 பேருக்கும் அது பொதுவாக இருக்கும். வீட்டுக்கு பின்பக்க தோட்டத்தில் அந்த ஒரு எல்லைக்குள்ளே 2 பேருக்கு பொதுவாக எடுத்துப்பாங்க, 2 பேரும் காசு போட்டு. அந்த மாதிரி அருள் ஜோதி, அருள் உணர்வு அப்படின்னு தான் சிற்றபையாக இருக்கிறது. அது வந்து இறைவனுக்கும் திருவடியாக இருக்கு. அகண்ட வெளியில் இருக்கிற இறைவனுக்கு திருவடின்னா அதுதான் அணுத்துவமான ஒரு திருவடி, அதுதான் ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஆன்மான்றது என்னன்னா இறைவனுடைய அருள் அனுபவ வாழ்வுக்கான ஒரு நிலையம், அணுநிலையம். அணுநிலையத்தில் தான் அவர் இந்த நான் என்ற ஒரு வண்ணத்தோட வாழ்ந்துட்டுருக்கார். இது புரியாமல் தான் நம்ம இந்த உலகியல்ல எவ்வளவோ துன்பத்தில் அனுபவிச்சுட்ருக்கோம். இந்த நான் என்பது நான் தான் நம்ம நினைக்கிறது தான் தவறு, பெரிய தவறு. இந்த நான் என்பது நான் அல்ல. அது இறைவன் வந்து ஒவ்வொரு கணமும் அந்த மாதிரி தன்னுடைய அருளாலே தன்னுடைய அருளையே நான் 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 என்ற வண்ணத்தில் விளக்கி கொண்டிருக்கின்றார் அப்படின்றதை தவிர அந்த நான் என்பது நான் அல்ல. அது அப்படிதான் விளங்குது. அகண்ட வெளிநிறை அந்த இயற்கை உண்மை வெளியானது அணுத்துவமா சுருங்கும் பொழுது அந்த தான் என்ற நிலை நான் என்ற நிலையாக மாறிவிடுகிறது. அது இயற்கையா உள்ளது. அது எல்லா உயிருக்கும் அந்த ஒரு நான் என்ற வண்ணத்துல தான் அந்த அணு நிலையம் இருக்கும். அணு என்கின்ற உணர்வு நிலையம் இருக்கும். எல்லோருக்கும் ஒரு உருவம் மாறி இருக்கும், சூழ்நிலை மாறி இருக்கும், பழக்க வழக்கமாக இருக்கும், குணங்கள் மாறி இருக்கும். ஆனால் புறத்திலிருந்து அந்த அனுபவத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த உணர்வு நிலையம் பார்த்தீங்கன்னா, உயிர் உணர்வு நிலையம், அது ஒவ்வொரு உயிருக்கும் நான் நான்ற ஒரு வண்ணத்திலேயே தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு புறநிலையிலேயே வந்து நீங்கள் ஒரு தியானத்தில் ஒரு அப்படியே பார்த்து ஒரு காக்காவை பார்க்குறீங்க, ஒரு நாயை பார்க்குறீங்க, அது அதனுடைய நிலையில் எப்படி இருக்கும் அப்படின்னு டீப்பாக திங்க் பண்ணி பார்க்கணும். நீங்கள் நாமளே அதை ஒரு காக்காவாக மாறுறோம், ஒரு நாயாக மாறுறோம். இப்போ அந்த நாய் என்ன நிலையில் இருக்கும், அது எப்படி இருக்கும், அதனுடைய உயிர் உணர்வு எப்படி பார்த்தா அங்கே நாம தான் இருப்போம். அதனால தான் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் கொண்டு ஒத்துரிமை கொன்று ஓக்கின்றார் யாவர் அந்த அவருடைய செயல் அனைத்தும் திருவருளின் செயலே அப்படின்னு சொல்றார். ஆக 800 கோடி, இப்போதைக்கு 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பிசிக்கல் அப்பியரன்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி
ரஜோகுணம் தமோ குணம் இதெல்லாம் மாறுபாடு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். நடை உடை பாவனை கையெழுத்து கூட வெவ்வேறு மாதிரி இருக்கும். உணவு பழக்கங்கள் வேறு மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் அனுபவிக்கிற அனுபவங்கள் இருக்கும். ஆனால் இந்த அனுபவங்கள் இரண்டா பிரிது. இன்பம் துன்பம் என்ற ஒரு 2 கூறா பிரிது. அதை ஏற்றுக்கொண்ட உணர்வு புள்ளி அது மட்டும் நமக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அங்கே இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது மனநிலையிலிருந்து பார்க்கும்போது தான் வரும். ஜீவநிலையிலிருந்து மனநிலையில் பார்க்கும்போது நம்மளை மாதிரியே தான் இருக்கும். அங்கே ஆன்ம நிலையிலிருந்து பார்க்கும்போது அது ரெண்டுமே நம்முடைய ஆன்மாவில் மற்ற ஆன்மாக்கள் இருக்கிறமா அனுபவம் ஆயிடுன்றாரு சரவணானந்த சாமி. நமக்குள்ளவே நம்ம சூழ்ந்திருக்கிற பொற்சபையில் இருக்கிற எல்லா ஆன்மாக்கும் தன்னுடைய ஒரு ஆன்மாவிலே எல்லாமே இருக்கிறதாவே அனுபவம் ஆயிடுன்றார். அருள்நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது தான் அது மிகப்பெரிய ஒரு அற்புதம். தானே யாவுமா இருக்கிறதா அந்த அருள் உணர்வுக்கு தெரியும். அந்த அருள் உணர்வு யாருன்னா அது கடவுளுடைய அருள் உணர்வு. அதுதான் நம்முடைய உண்மையான ஆகக்கூடிய மாதிரி. ஆக இப்படி ஒரு நிலை இருக்கும் பொழுது அது நம்முடைய அந்த புற நிலை தத்துவங்களை எல்லாம் கடந்து சென்று தான் அது அதிதீவிர முயற்சியால் எப்படியா ஐயா சாமி அப்பா நான் இந்த பிறவிலேயே நான் 100 பிறவிக்கு என்ன கொண்டு போயிடாது, இந்த பிறவிலேயே எப்படியாவது உன்னுடைய திருவடி உண்மையை எனக்கு உணர்த்துரு அப்படின்னு நெகிழ்ந்து உருகி வேண்டி பிற உயிருக்கு ஒவ்வொரு உயிரும் உன்னுடைய உண்மை கொண்டு விளங்க நம்மால் முடிந்த அளவுக்கு பிற உயிருக்கு அறிவு விளக்கப்படி உயிர்கொள்ளப்பணி செய்து கொண்டு இருந்தால்தான் இது நாம் அவங்க சொல்லிட்டு இருக்க சுத்த சிவ சாக்கிராதீதம் சுத்த சிவ சாக்கிரம் அதை பற்றியெல்லாம் இது பண்ண முடியும். மற்றபடி நம்ம வள்ளல் பெருமான் சொல்றதெல்லாம் நம்ம அதை பொருட்படுத்துறதே இல்லை. என்ன சொல்றாருங்க, அதாவது வாக்கால் சமீபித்தும் மனதால் வெகு தூரமாகியும் இருக்க வேண்டும்ன்றார். இதில் எவ்வளோ பெரிய தத்துவம், இது எவ்வளோ பெரிய இது இருக்குது. ஒருத்தரோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்முடைய மனம் சிற்றபையிலிருந்து தான் அவங்க சொல்கிறத கேட்கணுமே ஒழிய, அவங்க சொல்கிறதுக்கு ரிப்ளை பண்ணணுமே ஒழிய தேக உணவில் இருந்துகிட்டுலாம் சொல்லக்கூடாதுன்றார். அது மனத்தால் வெகு தூரமாகியும்னா இந்த தத்துவங்கள் எல்லாம் கடந்து போயிடணும். மனம்ன்றது ஒரு தத்துவம், அது நாமல்ல, அது இறைவனுடைய பாச நிலையில் அதுவும் இருக்கே. இறைவன் எல்லாமே அந்த தத்துவங்களும் காரியப்படாது, அதுவும் வாழ்வு பெற்று கொண்டிருக்கிறது. இந்த தத்துவங்கள்னு ஒன்று இல்லைன்னா நம்ம அகநிலையே உணர முடியாது. ஆனால் நம்ம தத்துவங்கள் நாமல்ல, அது இறைவனுடைய அணகநிலைன்றது அறியத்துக்கு முன்னாடி நம்ம இதை கடந்து உள்ள போகணும் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. அதை விட்டுட்டு நம்ம இப்படி ஆர்குமெண்ட் பண்ணும்போது நம்ம நேரம் தான் விரயமாகும். நாம் சொல்கிறது அவங்க கேட்குறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு தற்போதம் வந்துடும். அதனால் இதெல்லாம் நம்முடைய நேரத்தை நாமே சுருக்கிக்கிட்டு கழிச்சிடுறோம். வீண்காலம் போக்குற கதை தான். அதனால தான் இனியும் நீங்கள் வீண்காலம் கழித்து கொண்டிருக்கிறார்களோ, இதெல்லாம் கூட ஒரு வீண்காலம் தான், ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது. அதனால் நம்ம சிற்றபையில் நாட்டை வைத்து கொண்டிருக்க வேண்டும். அதான் கையறவு இல்லாது நடுக்கண் புருவ போட்டு கண்டு கள்ளி கொண்டு திறந்துண்டு நடுநாட்டுகள்ன்றதுன்னா அந்த நடுன்ற ஒன்று தான் அருளாக இருக்கிறது. அந்த நடுன்னும் போது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. பிரபஞ்சமாகட்டும், அண்ட பிண்டங்கள், கோள்கள், ஆற்றல்கள் அனைத்துக்கும் அடிப்படையாக ஆதாரமாக இருக்கின்ற ஒன்றை தான் நடு அப்படின்னு சொல்றார். பட்டினத்தாரும் நடு நீங்காது இருன்றார். அந்த கையறவில்லாது நடுக்கண் புருவ போட்டு கண்டு களி கொண்டு திருந்து உண்டு நடுநாட்டு நம்முடைய உணர்வையெல்லாம் அந்த அருளிலே அந்த நாட்டு விட வேண்டும், அருளாகவே மாறிவிட வேண்டும். அதான் அருளே நாம் அறிவாய் என்று அருளிய சிவமே 3 முறை சொல்றார். அருளே நாம் நாம். ஆனால் நம்ம அகத்தில் ஒருவராகத்தான் இருக்கோம், புறத்திலிருந்து பார்க்கும்போது அநேகம் பேராக இருக்கிறோம். ஆக ஒன்று என்ற ஒன்று தான் உண்மை, இயற்கை உண்மை என்று ஒன்று தான், ஒன்று கூறுபட முடியாது. அங்கே அகநிலையில் ஒருவராகவும் புறநிலையில் ஜீவநிலையில் பார்க்கும்போது தானே அனைவருமாக இருக்கிறோம்ன்ற ஒரு நிலை. இந்த ஒரு உயர்ந்த ஒரு நிலை எந்த ஒரு
இதுவரையில் எந்த ஒரு சமய மத மார்க்க யோக மார்க்கம்லாம் சொல்லப்படவே இல்லை. ஒரு அணுவலை கூட இதை பற்றி சொல்ல. ஐக்கியமாகணும், முக்தி அடையணும். ஆக சுத்த சன்மார்க்கம் என்பது உயர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை. இப்பொழுதுதான் ஆண்டவர் வந்து இந்த உலகத்துக்கு இறக்கி விட்டிருக்கார் வரலாறு மூலமாக. இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து சுவாமி சரவணானந்தா அவர்கள் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடிகிறது. வேறு எங்கேயும் அதை தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆக அந்த ஒரு விளக்கம் நமக்கு சொல்கிறவர் சுவாமி சரவணானந்தா. அதனால் வள்ளல் பெருமான் இந்த உரைநடை பகுதியில் சொல்லியிருக்கார். இந்த அனுபவ நிலைகள்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தூங்குகிறோம், கனவு காண்றோம், விழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக இதுதான் வந்து ஜீவசாக்கிரம், ஜீவசொப்பனம், ஜீவசுழுத்தி. இதுலேருந்து அது ஆரம்பிக்குது. அப்புறம் பரசாக்கிரம், பரசொப்பனம், பரசுழுத்தி, குருசாக்கிரம், குரு சொப்பனம், குரு சுழுத்தி, சிவசாக்கிரம், சிவசொப்பனம், சிவசுழுத்தி, சிவகுரு சாக்கிரம், இப்படி போயிட்டே அது ஒரு படியாக போயிட்டுருக்கு. போயிட்டு கடைசியில் வந்து குரு துரியம், அதுக்கப்புறம் வந்து துரியாதீதம், அப்புறம் சுத்த சிவசாக்கிரம், சுத்த சிவ சொப்பனம், சுத்த சிவ சுழுத்தி, அப்புறம் அது எல்லாத்துக்கும் மேலே வந்து சுத்த சிவ சாக்கிராதீத நிலை அப்படின்ற ஒரு நிலை சொல்கிறேன். இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான். இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குற ஒழிய இதை பற்றி ஆய்வு பண்ணுங்க, விவாதம் பண்ணுங்க அப்படின்லாம் வரலாறு சொல்லலை. இது ஜஸ்ட் இதில் மனசில் போட்டு வச்சுக்கோன்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் ஒரு வெளியூருக்கு போகிறாருன்னா அது பெரியவங்க வந்து அந்த இடம் இப்படி பிடிப்பா, அந்த நாளும் கட்டு இப்படி பழக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு அவுட்லைன். அவங்க போகாத, அவங்க கிட்ட ஏதோ பேச்சு அதிகமாக வச்சுக்காத, இந்த இடத்துல போனால் கொஞ்சம் உஷாராருன்னு ஒரு அவங்க எல்லாம் தெரியும். இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்தி எல்லாம் ஒரு மனசில் போட்டு வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்லி வச்சுருவாங்க. ஒரு முறை சொல்லி விட்டுருவாங்க. அந்த மாதிரி நம்ம சும்மா காதில் போட்டு இப்படிலாம் ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம மனதில் போட்டு வச்சுக்கணும். போய் அதையே பிடிச்சிக்கிட்டு அதில் நானும் தீர்க்கமாக உட்காந்து பேசுகிறேன் இன்றைக்கெல்லாம் நாளைக்கெல்லாம்னா ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்கு உதவாது. கூட்டுக்குன்னா இறைவனோடு கூடி வாழ்வதற்கு ஏட்டு சுரைக்காய் உதவாது. அது திருவருட்பாவையே நம்ம தலைக்கீழ மனப்பாடம் பண்ணால் திருதேக சித்தி நிலை பெற்றுவிட முடியுமான்னா முடியாது. அது உபாய ஞானம் தான். ஆனால் உபாய ஞானம் இல்லாமல் நம்ம உண்மை ஞானத்துக்கோ அனுபவ ஞானத்துக்கோ போக முடியாது. ஏன்னா அந்த உபாய ஞானம் வந்து அருள் நிலையில் வெளிப்பட்டிருக்கு. ஆனால் அந்த உபாய ஞானத்தை வந்து நம்ம அதை ஒரு பயிற்சி கொண்டு வந்து அந்த நமக்குள்ள அறியிறது, ஆன்ம அறிவிலே அறியறது தான் உண்மை ஞானம். அதுக்கு மேலே அது கடவுள் அறிவாக மாறுன்றது அனுபவ ஞானம். ஆக இது 3 ஸ்டெப்பு நமக்கு ஆரம்பத்தில் தேவைப்படுது. உபாய ஞானம் தேவைப்படுது. உபாய ஞானம் ஒன்று இல்லைன்னா அது உபாய ஞானமாக இருப்பதே இறைவன் தான் அது நமக்கு வந்து வெளியில் வந்து ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ். ஆரம்ப கட்டத்தில் நம்ம வந்து இவ்வளவு காலம் இருள் நிலையிலையும் மறுநிலையில இருந்தோம். அப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு புத்தக வடிவில் இறைவன் வந்து வர்றார். ஒரு நல்ல அன்பர்கள் மூலமாக சில செய்தியை நமக்கு காதில் போட்டு வைக்கிறார். ஆனால் இதெல்லாம் தேவைதான். இருந்தாலும் நம்முடைய சுய அனுபவத்தில் தான் அனைத்தையும் உணர முடியும், அனுபவிக்க முடியும். அதனால் நம்ம முதல்ல செய்ய வேண்டியது வந்து இந்த ஜீவசாக்கிரம், ஜீவ சொப்பனம், ஜீவ சுழுத்தி இதை நீங்களுமே விழிப்பு, கனவு, உறக்கம் இது எல்லாமே வந்து ஜீவனுடைய அனுபவமாச்சே. அனித்திய ஜீவனுடைய அனுபவம். ஜீவன்லேயே வந்து அனித்திய ஜீவன், நித்திய ஜீவன்றது ஆன்மாவாக இருக்குது. ஆன்மாவுடைய மறுபக்கம்தான் ஜீவனாக இருக்குது. ஆனால் அந்த ஜீவன் ஏன் செத்து போகிறோம்னா இது அனித்திய நிலையில் அது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அந்நியத்தில் நிலைக்கிற ஜீவன் நித்தியமாக மாற்றணும் அப்படின்னா இது வந்து முதல்ல விழிப்பு, கனவு, உறக்கம் இந்த எல்லாமே செயற்கை அனுபவ நிலைகள். இந்த நிலைகள், இந்த செயற்கை அனுபவ நிலைன்னு நம்ம தாண்டி போனால் தானே அதை பற்றி நம்ம சிந்திக்க முடியும், ஒருத்தருக்கு சொல்ல முடியும். அதனால் இதுலேயே நாம் இருக்கமே. 8 மணி நேரம் தூங்கினா தானே திருப்தியாக இருக்குது நமக்கு. அதில் 1 மணி நேரம் கொண்டு விட புலம்புறோம். ஐயோ நைட்லாம் தூக்கமே இல்லைப்பா, ஒரே கொசு கடிப்பா, 5 மணி நேரம் தான்ப்பா தூங்கினேன், ஒரு திருப்தியாகவே இல்லைப்பா அப்படின்னு புலம்புறோம். இது இப்போ அந்த இருள் நிலையில் இருக்கிறதையே நமக்கு திருப்தியாக இருக்கமே. அதுலேருந்து விடுபடணுன்ற ஒரு முயற்சி கூட இல்லாமல் இருக்கமே. அப்படி இருக்கும்போது விழிப்பு நிலையில் சுத்த சிவ சாக்கிற கடவுளுடைய அனுபவ நிலை பற்றி நம்ம பேசுறது நமக்கு என்ன தகுதி இருக்குது? அதனால எல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதானே தவிர இது அவங்களுடைய சுய அனுபவத்தெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
நன்றியம்மா. தயவு. வந்தனம் வந்தனம் வந்தனம். அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அருட்பிரகாசம் என்னப்பன் சக்தி ஐங்கரன் முருகுபதத் துணையே காப்பு. தயாநிதியே தயவு தெய்வமே எந்தை சிவமே சரவணானந்த தற்பரமே சரண் தயவு.